ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் எந்தெந்த நேரம் எத்தகைய தன்மை வாய்ந்தது என்பதை பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா மிக எளிமையான முறையில் விளக்கி அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறார். பொதுவாக மனித குணங்களை பற்றி குறிப்பிட பயன்படுத்தும் பிரிவுகளான தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் இவை காலத்திற்கும் உள்ளது. ரஜோகுணம் என்பது காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை. இது சுறுசுறுப்பு மற்றும் வேலையில் மூழ்கியிருக்கும் நேரம். தமோகுணம் என்பது இரவு 8 மணி முதல் காலை 4 மணி வரை. இந்த 8 மணி நேரம் சோம்பல் மற்றும் இருளின் நேரம். இந்த நேரத்தில் தூங்குவது அவசியம். சத்வகுணம் என்பது காலை 4 மணி முதல் 8 மணி வரை, பின்னர் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இது வழிபாட்டிற்கும் தியானத்திற்கும் மிகச்சிறந்த நேரம். குறிப்பாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மிகவும் முக்கியம். இந்த நேரத்தில் மனம் அமைதியாகவும் புலன்கள் ஓய்வெடுத்த நிலையிலும் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனை அல்லது கற்கும் கல்வி ஆழமாக மனதில் பதியும் என்று தமது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் பாபா. அதிகாலையில் எழுந்து தூய்மையான எண்ணங்களுடன் சில நிமிடங்கள் தியானம் செய்வது ஒருவரது வாழ்வை மேம்படுத்தும் என்று எடுத்துரைக்கிறார் பாபா. ஒரு நாளின் 24 மணி நேரத்தை எந்தவித பாகுபாடும் இன்றி கண்மூடித்தனமான சம்பாதித்தலிலும், குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் பெருக்கிய பொழுதுபோக்கிலும் செலவழித்து மனதையும் புத்தியையும் தமக்குத்தாமே சிதைத்துக் கொண்டிருக்கும் இன்றைய சமூக சூழலில் பாபாவின் இந்த அறிவுரை மிகவும் அவசியமான ஒன்று என்பது தெளிவாக புலப்படுகிறது.